ஹாய், இன்னைக்கு ஃப்ரைடே கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கனால மார்னிங்கே எல்லாம் துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கிச்சனுக்கே வந்தேன். ஸோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கான அளவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காவை கட் பண்ணாலும் எனக்கு 90s ஞாபகம் வந்துருங்க. அப்போல்லாம் வந்து இதை கட் பண்ணி மூஞ்சிலெல்லாம் ஒட்டிட்டு தெரியும். இந்த மாதிரிலாம் யார் சுற்றிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெலாம் முடித்த பிறகு கடையில் கடலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிட்டு இருந்த வெண்டைக்காய் கூட கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே வடக்கல்ல கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டு அரைச்சி வச்சிருந்த கூட்டு கூட தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு போட்டு ஒரு கொதி வந்த பிறகு வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காய், அதுக்கப்புறம் தயிரை வந்து மோர் மாதிரி கடைஞ்சி ஆட் பண்ணி இறக்குனா நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆயிடும். இதுக்கு சைடிஸ் வந்து அப்பளம் தாங்க. ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட் வச்சு பேக் பண்ணி பசங்களை கிளப்பிட்டு நாங்களும் எங்கள் ஒர்க்கு பார்க்க கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.